ராக்கெல் சொசைட்டியை தோற்றுவித்தவர் யார்? ராபர்ட் ஓவன். அரசு நிறுவனத்தின் பங்கு முதலில் டேஷுக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும், 51%. பொதுத்துறை நிறுவனத்தின் மிக பழமையான அமைப்பு துறைவாரி அமைப்பு. ஒரு அரசாங்க நிறுவனம் எவர் பெயரில் பங்குகளை வாங்குகிறது? குடியரசுத் தலைவர் பெயரில். அரசு நிறுவனங்களின் முதன்மையான நோக்கம் என்ன? மக்களுக்கு சேவை செய்தல். ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு எந்த வங்கி அதிகாரம் உள்ளது? மைய வங்கி. இந்திய மைய வங்கி என்பது RBI. இந்திய ரிசர்வ் பேங்க் ஏப்ரல் 1 1935 முதலாக தனது பணிகளை தொடங்கியது. வங்கியர் பணத்தை வைப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் டேஷ் வழிகாட்டுவர்களாகவும் இருக்கிறார்கள், பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுவர்களாகவும் இருக்கிறார்கள். கீழ்கண்டவற்றில் எது மைய வங்கியின் பணி அல்ல? பொதுமக்களிடம் தொடர்பு கொள்ளுதல். மின்னணு வங்கியினை மூலம் செயல்படுத்தலாம். மேலே உள்ள அனைத்தும், அதாவது கணினிகள், கைபேசிகள், ATM அட்டை, அதை மூணையுமே நம்ம என்ன பண்ணலாம்? மின்னணு வங்கியினை பயன்படுத்தி செயல்படுத்தலாம். RTGS மூலம் குறைந்தபட்சம் எவ்வளவு பணம் பரிவர்த்தனை செய்ய முடியும்? 2 லட்சம் வரை செய்யலாம். இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி SBI.